Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 5:17 வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவன் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளுகிறத பற்றி பல காரியங்களை சொல்லி வச்சேன். எப்படி ஆளுறது, வார்த்தையை கொண்டு ஆளுறோம், அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஆளுகிறதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் காண்பிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் திருப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிப்போம். அதாவது கர்த்தரால் வழி நடத்தப்பட வேண்டும். ஆளுகிறது என்று சொன்னால் அநேக நேரத்தில் சில சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஆளுகை செலுத்த வேணும், எந்த நேரத்தில் நாம் ஆளுகை செலுத்த வேணும், அதிகாரத்தை செலுத்த வேணுங்கிறதுல தேவனுடைய நடத்திப்பு நம்மளுக்கு வேணும். தேவனால் எப்படி நடத்தப்படுவது என்பது குறித்து கொஞ்சம் சொல்ல போகிறேன். யூ கேனாட் ரூல் அண்ட் ரெயின் சக்சஸ்ஃபுல்லி வித்வுட் பீயிங் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், அண்ட் யூ கேனாட் செப்பரேட் ரூலிங் அண்ட் ரெய்னிங் ஃப்ரம் பீயிங் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். தமிழில் சொல்கிறேங்க, நீங்கள் தேவாவியினால் நடத்தப்படாமல் நீங்கள் ஆளுவது கூடாத காரியம். ஏன்னா அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணுன்றத கர்த்தர் தான் நம்ம காண்பிக்கணும். சும்மா சகட்டு மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம நடத்தணும். அதனால நடத்தப்படாமல், ஆவியானவரால் நடத்தப்படாமல் ஆளுகை செய்வது என்பது கூடாத காரியம். வெற்றிகரமாக அதை செய்ய முடியாது. ஆளுகை செய்வதையும் தேவ ஆவியினால் நடத்தப்படுது ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் ஆளுகை செய்கிறான்னா, எல்லாத்தையும் ஆண்டு கொள்றான்னு சொன்னா அவன் கர்த்தரால் நடத்தப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்போ எதை செய்யணும், எதை சொல்லணும், எப்படி செய்யணுன்றத கர்த்தரால் நடத்தப்படுகிறவனாய் இருக்க வேணும். சில உதாரணங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. இயேசுவே உதாரணமாக யூஸ் பண்ண போகிறோம். பட் முதல்ல இங்கே துவங்குவோம். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். பவுலினுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது. ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணுற இடத்துக்கு குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் வர்றா. மிகுந்த ஆதாயத்தை தன்னுடைய அங்கே இருக்கிற அந்த பிஸ்னஸ் மென்னுக்கெல்லாம் அவள் கொண்டு வர்றா. ஏன்னா குறி சொல்கிறா, என்ன நடக்க போகுது, எதை பற்றிலாம் சொல்கிறா. அதுக்கு ஒரு ஆவி இவளுக்குள்ள வேலை செய்து விடுறா. அசுத்த ஆவி ஒன்று வேலை செய்து பாருங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அவ இப்போ இவங்களையே குறி சொல்றா. யாரும் கேட்கல. சொல்றா, இவர்களெல்லாம் நல்ல தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்திருக்கிறார்கள். அவள் சொன்னது உண்மையா இல்லையா பாருங்கயா, எவ்வளவு கரெக்டா சொன்னா பாரு. ஐயோ, அசுத்த ஆவி சொல்லுது பாருங்க, கரெக்டா தான் சொல்லுது. அசுத்த ஆவி அவளுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவினால் ஏவப்பட்டு சொல்லி கொண்டிருக்கிறாள். ஏமாந்துடக்கூடாது பாருங்க. எந்த சோர்ஸ்ல இருந்து வருதுன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னான்றது முக்கியம் கிடையாது. எந்த சோர்ஸ், யார் அதுக்கு சோர்ஸ், எங்க இருந்து அது வருது அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா சொன்னா போதும்யா. எதுல இருந்து வந்தா இல்ல, அது ரொம்ப முக்கியம். எதுல இருந்து வர்றதுன்றதான் உங்களை நாளைக்கு வெற்றியோ தோல்வியோ அதை தான் நிர்ணயிக்க போகிறது. இது அசுத்த ஆவியின் இடத்திலிருந்து வருது பாருங்க. சொல்றா, இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை அவர்கள் நமக்கு அறிவிக்கிறவர்கள். இவளுக்கு என்ன வந்து ரட்சிப்பின் வழி, அசுத்த ஆவிக்கு என்ன வந்தது? ஏன் அப்படி சொல்லுது அந்த அசுத்தாவி? நீங்க நினைக்கிறீங்களா பிசாசுக்கு இந்த ரட்சிப்பெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடுன்னு, இந்த ஊருக்கு ரட்சிப்பு வரணும், இந்த ஜனங்கள்லாம் அதை கேட்கணும்னு? இல்லை 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 இல்லை, பிசாசு அப்படிதான் வேலை செய்வான் பாருங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படி பேசி கடைசியில் கவுக்குற வேலை. அவன் ஏன் இந்த பிசாசு நாவி வந்து ஏன் அப்படி இந்த பெண்ணை யூஸ் பண்ணி அப்படி சொல்லுதுன்னு சொன்னா, எல்லாரையும் ஊரை ஏமாத்துறதுக்கு இது ஒரு வழி. என்னன்னா, இவங்க பிரசங்கிக்கிறாங்களே, எந்த ஆவியினால பிரசங்கிக்கிறாங்களோ அதே ஆவியினால தான் நானும் குறி சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் அவங்களும் ஒரே கட்சி, நாங்க ரெண்டு பேருமே நல்ல ஆளுங்க. நானும் அவங்க சைட்ல தான் இருக்கிறேன், அவங்களும் எங்க சைட்ல தான். என்ன பெரிய தந்திரம் பாருங்க. நீங்க அவங்களுடைய ரட்சிப்பின் செய்தி கேட்கறது போலவே என்னுடைய குறி சொல்லுதுலையும் கேளுங்க. ஏன்னா அவங்க ரட்சிப்பின் செய்தி அறிவிக்க வந்தாங்கன்னா அதையும் நானும் தானே சொன்னேன், நானே தானே சொன்னேன். அதனால நான் சொல்றதும் வேலிடு, நான் சொல்றதையும் கேளுங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் அவள் அப்படி சொல்லுகிறார். நல்லா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பைபிள்லாம் வாசிக்கும் போது எதுக்கு இப்படி சொல்றா?
என்ன நடக்குது? ஏன் பிசாசின் ஆவி வந்து ரட்சிப்பை பற்றி இது இவங்கெல்லாம் ரட்சிப்பை அறிவிக்க வந்திருக்கிறாங்கன்னா ஏன் சொல்லணும்? இதுதான் காரணம் பாருங்க. எப்படியா ஊரை ஏமாத்திரணும். இவங்க சொல்றதும் நாங்கள் சொல்றதும் ஒன்று தான். நாங்கள் 2 பேரும் அதே ஆவி தான் உடையவர்களாக இருக்கோம். 2 பேரும் அதே வல்லமையில தான் வேலை செய்கிறோம். அதே வல்லமை தான் 2 பேருக்குள்ள ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்ல பார்க்குறாவ. இவன் பல நாட்கள் இப்படி பண்ணுறா பாருங்க. இவருக்கு என்ன விளங்கலையா? இது நிதானிக்க முடியலையா? இது அசுத்தாவியினால் வர்ற ஒரு காரியம்னு சொல்லி ஏன் சும்மா விட்டு வச்சிருந்தாரு? 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இப்படி சொன்னாள்னு சொல்லியிருக்குது. 18ஆம் வசனம் சொல்லுது, இப்படி அநேக நாட்கள் செய்து கொண்டு வந்தாள். நிறைய நாள் செய்கிற வரைக்கும் பவுல் விட்டுருக்கிறாரு பாருங்க பேசாம. நாளே போ பிசாசுன்னு சொல்லியிருந்தா விடுதலை ஆயிருப்பாவ. பிசாசு ஆவி அவளை விட்டு ஓடி போயிருக்கோம். குறி சொல்றது அன்னையிலேருந்து நிறுத்தியிருப்பா. அவளை பண்ணியிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் பேசாமல் இருக்கிறாரு? ஏன் அப்படியே விட்டுக்கிட்டே வர்றாரு? அநேக நாட்கள் இவ பண்ண 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 இவரும் பேசாமல் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவனும் வந்து இவங்க டீம் மாதிரி கூட சேர்ந்துக்கிட்டு இவர்களெல்லாம் சொல்றதை கேளுங்க, இவரெல்லாம் ரட்சிப்பின் செய்தி அறிவிக்க வந்திருக்கிறார்கள், இவரெல்லாம் தேவ மனுஷன். அவருக்கு எரிச்சலாக வருது, ஆனால் ஒன்றும் பண்ணல, போயிட்டா இருக்கிறாரு. ஏன் அது? ஏன் அவரால் தெரியலையா? அவருக்கு அதிகாரம் இல்லையா? அவருக்கு அதிகாரத்தை பயன்படுத்த தெரியலையா? பிசாசை விரட்ட தெரியலையா? இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாட தெரியலையா? நான் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால், அந்த சூழ்நிலையில் எப்போ என்ன செய்ய வேணும்ங்கிறத குறித்த ஆவியானவருடைய நடத்திப்பு அவசியம். எப்போ டைம்லியா செய்யணும் பாருங்க. எல்லா காரியம் எது செஞ்சாலும் ஒரு நேரத்தில் ஆவியானவரால் நடத்தப்பட்டு செய்ய வேணும் பாருங்க. ஒருவேளை காரியத்தை செய்யலாம், ஆனால் அந்த டைம்ல செய்யலைன்னா அது தப்பாயிடுது. இருக்கீங்களா? நீங்க செஞ்சது கரெக்டாக இருக்கலாம், ஆனால் டைம் தப்பா இருக்கலாம். விளங்குதுங்களா உங்களுக்கு? அதனால டைம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனால நான் காண்பிக்க போறேன், இயேசு எப்படி பிதாவானவர் செய்ததே செய்தார். வேற ஒன்றும் செய்யல பாருங்க. எப்படி பிதா எப்படி மூவ் பண்றாரு, கர்த்தர் எப்படி மூவ் பண்றாரு, ஆவியானவர் எப்படி அசைவாடுறார், ஆவியானவர் எனக்குள்ள என்ன சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாரு, என்ன பேச சொல்றாரு, இந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள சொல்றாரு, இதை நிதானிக்கிறது ரொம்ப அவசியம் பாருங்க. ஆவிக்குரிய ஜீவியம்னா ஏதோ யார்ட்டையோ போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா அவர் சொன்னாருங்க அதனால நான் அப்படி செஞ்சேங்க அப்படின்றது ஆவிக்குரிய ஜீவியமே கிடையாது. ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் ஆழமாக கர்த்தருக்குள் வேரூண்ட வேண்டும், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். இயேசு சொல்றாரு இல்லையா, பிதா சொல்லாம நான் ஒன்னும் சொல்றது இல்லை, பிதா செய்யாம நான் ஒன்றும் செய்யறது இல்லைன்னு. அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனோடு பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஆழமான ஐக்கியத்தை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்திக்கும் போது எப்ப எதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள உண்டாகும், ஒரு வழி நடத்திப்பு உங்களுக்குள்ள உண்டாகும். நான் நினைக்கிறேன் அவர் காத்துட்டு இருந்தார், ஆவியானவர் என்ன சொல்றாரு அதுபடி செய்யலாம். சும்மா நம்ம பாட்டுக்கு என்ன தெரியாது, சில நேரத்தில் இதை ஏதாவது பண்ண போய் ஊர்வம்பு இழுத்துக்குவோம் இல்லையா, டைமிங் சரியா இருக்காது, ஒரு புது இடத்துக்கு போயிருக்கிறாங்க, எத்தனையோ காரியம் இருக்குது. ஆவியானவர் நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடத்துவார். நிறைய பிரச்சனைகள்லாம் நம்மளா இழுத்து போட்டுக்கிறது தான் பாருங்க. டைம்லியாக கரெக்டாக பண்ணணும். அது பண்ணும்போது தேவநாம மகிமைக்காக அது செயல்படுது, எல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிடும் பாருங்க. அவ பாருங்க, அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் 18ஆம் வசனம், பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனுக்கு கட்டளையிடுகிறேன் என்று இந்த ஆவியுடனே சொன்னான். அது நேரமே அது புறப்பட்டு போயிட்டு அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிட்டு என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரத்தில் இழுத்து போனார்கள். பாருங்க, ஒன்று தகராறே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய நாமம் மகிமைப்பட்டது. இவரெல்லாம் தேவனுடைய மனுஷர்கள் என்கிறது அங்கே வெளிப்பட்டது. அந்த ஊரில் ஒரு பெரிய ஊழியம் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்கெல்லாம் வழிவகுக்கப்பட்டது. ஆனால் அந்த டைமிங்கோட பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. ஆளலாம், அதிகாரம் செலுத்தலாம், அந்த பிசாசுனாவே முதல் நாளே போகணும் விரட்டிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு, எந்த நேரத்தில் கரெக்டாக எப்போ பிடிக்கணுமோ அதை கரெக்டாக எப்படி ஆவியானவர் நடத்துகிறாரோ அதன்படி செய்கிறார். 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேற் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பாருங்க, இங்க 16ஆம் அதிகாரத்தில் நடந்த மாதிரியே நடக்குது. ஆனால் இங்கே வேற மெத்தடு. பவுல் சரீரத்திலிருந்து உருமால்களை கச்சைகளை துணிகளை கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. அங்கே வந்து பவுல் வந்து சினங்கொண்டு பிசாசின் ஆவியை விரட்டுறாரு, அவர் விடுதலையானா. இங்கே வந்து இவருடைய சரீரத்திலிருந்து துணியில் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க, சுகமாகிறது.
இப்போ பாருங்க, அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, மந்திரவாதிகள்லாம் பார்த்தாங்க. அவன் பார்த்தான், ஆஹா இது ஒரு புது மந்திரம் வந்திருக்கு போல இருக்கு. இயேசுவின் நாமத்தில் போன்றாரு, கரெக்டாக போகுது. இயேசுவின் நாமத்தில் சோகமாகனா கரெக்டாக அப்போ இது ஒரு இயேசுவின் நாமன்றது புது லேட்டஸ்ட் மந்திரம் போல இருக்கு அப்படின்னு அவன் நினச்சிட்டான். இதையே நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். இந்த இயேசுவே அவனுக்கு தெரியாது, ஆனால் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பவுல் அவர் பிரசங்கம் பண்றாரு, அந்த இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் போ. இவனும் ஆவியை விரட்டுற வேலையில் தான் இருக்கிறான். அந்த நாமத்தில் சொல்றேன் போ அப்படின்னு விரட்டுகிறான். பிரதான ஆசாரியனாகிய 14 பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். ஒரு ஆசாரியுடைய குமாரர் 7 பேர் இதை செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து, அந்த ஒரு மனுஷன் பொல்லாத ஆவியுடைய மனுஷன் இந்த 7 பேர் மேல பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. பாருங்க, இன்றைக்கும் பாருங்க நிறைய பேர் நம்ம ரூல் ரெயின் எக்ஸசைஸ் அத்தாரிட்டின்னு பேசுகிறோம் இல்லையா, ஆளுங்கள் அதிகாரம் செலுத்துங்கள், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஆட்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்க்கலாம். யூதர்கள் மத்தியில் பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு, யூதர்களாக இருந்த மந்திரவாதிகள் எடுத்து யூஸ் பண்ணானுங்க. அவனுக்கு இயேசுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் இந்த நேமை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கு கூட இந்த மாதிரி சூப்பர் ஸ்டிஷன்லாம் இருக்குது பாருங்கள். எதையாவது ஒன்று வாங்கிட்டு வருவாங்க, இல்லை யாராவது விற்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். கிறிஸ்தவ உலகத்தில் கூட நடக்குது. யோர்தான் நதியிலிருந்து தண்ணியை பாட்டிலில் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வச்சு சிலர்லாம் கொடுக்குறாங்க. வேற எங்களுக்கு எழுதினீர்கள் என்றால், யோர்தான் நதியில் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த இடத்துல இருந்தே பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம், இந்த தண்ணியை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம், இதை நீங்கள் வீட்டில் வச்சு ஏதாவது ஒன்றுன்னா டப்புன்னு அப்படி நம்ம இதை பார்த்து வாசித்து சிரிக்கிறோம். எனக்கு ஓடினது இல்லையா, நிர்வாணிகளை ஓடினதை பார்த்து சிரிக்கிறோம். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவரை அறிஞ்சு கொள்வது இல்லை, ஆண்டவரோடு எந்த உறவும் கிடையாது, ஆண்டவரே தெரியாது அவங்களுக்கு. ஏதோ கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறாங்க, ஆனால் மற்ற எதுவும் தெரியாது பாருங்க. அவங்களுக்கு ஒன்றும் இந்த வல்லமையும் தெரியாது, அதிகாரமும் தெரியாது, நாமத்தை குறித்தும் தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஏன் இந்த நாமத்தை உபயோகப்படுத்தினா வல்லமை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் புரியாது பாருங்க. ஆனால் அந்த தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கிறது. இன்னொரு ஆள் என்ன பண்றாரு, இயேசு எங்க கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டாரோ அங்கே அந்த ரத்தம் சொட்டுன்னு விழுந்தது பாருங்க, அந்த இடத்துல அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அதை பேக்கெட் பண்ணி அவர் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு காணிக்கை அனுப்பினால் நான் இந்த மண்ணை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஹலோ, சில குவாய்ட்டாக இருக்கு, நீங்கள் வாங்கியிருப்பீங்க போல இருக்கு. இந்த மண்ணை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாரு, அந்த சிலுவையிலிருந்து அதே மரத்திலிருந்து செதுக்கப்பட்ட ஒரு சின்ன மரத்துண்டை அனுப்புகிறேன், இது அற்புதம் செய்யும் உனக்கு அப்படிங்கிறாரு. சிலர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெய், இது ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவுள்கள் இருக்கிற அந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு எண்ணெய் வியாபாரம் நடக்குது பாருங்க. எண்ணெயா பேக்கெட் போட்டு 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 உனக்கு என்ன வியாதி என்ன சுகம் இல்லை, A to Z எல்லாம் வந்து இந்த எண்ணெய், எல்லாரும் இந்த எண்ணெய் பாட்டில் வாங்குறதுக்குன்னு போகிற குடும்பம்லாம் இருக்குது கிறிஸ்தவர்கள் மத்தியில். நான் சொல்கிறது வந்து கிறிஸ்தவரில் சொல்கிறேன், சூப்பர்ஸ்டிஷியஸ் கிறிஸ்டியன்ஸ். இந்த எண்ணெய்களை வாங்கிட்டு போயிட்டு எங்கிட்டையும் சிலர் வருவாங்க, இந்த எண்ணெய் கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொடுங்க. எண்ணெய்க்கு என்ன ஜெபம், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, எண்ணெய்க்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேங்க. இல்லைங்க ஜெபம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எதாவது பண்ணிக்கோ, நீங்கள் ஜெபம் பண்ணி அப்புறம் இதை மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கா, அதெல்லாம் வேணாம். எண்ணெய்க்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதில்ல, உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். கண்டதுக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது இல்லை நம்ம. எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, துணியை வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பிளஸட் கிளாத், ஆசீர்வதிக்கப்பட்ட துணிகளை பேக்கெட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஒரு காணிக்கை அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதை உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இந்த துணியை கொண்டு போய் வச்சா சோமா, அதுக்கெல்லாம் வசனம் காமிப்பாங்க, இந்த வசனத்தை தான் காமிப்பாங்க. பவுலுடைய துணியை, பவுல் என்ன பிளஸட் கிளாத்தையாக வித்துட்டு இருந்தார். எங்கேயாவது இப்போ இருக்கா பாருங்க, பிளஸட் கிளாத்துன்னு இருக்கா பாருங்க, பிளஸட் ஆயில்னு இருக்கா பாருங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது பைபிளில்.
பவுல் ஒன்றும் பிளஸட் கிளாத்தை வித்துட்டு இல்லைங்க. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். கர்த்தர் அவரை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒரு பெண் சுஸ்தமானாள். ஆனாலா இல்லையா? அப்ப நான்லாம் அதை விசுவாசிக்கிறேன் பாருங்க. நிச்சயமா அவர் பேர்ல இருக்கிற அந்த அபிஷேகம் எப்படி ஒரு பேட்டரி ஹுக்டப்பா இருந்ததுன்னா சார்ஜர்ல அந்த பேட்டரியில சார்ஜ் ஏறிடுதோ, அது ஃபுல்லா பவர் நிறைஞ்சிருக்குதோ, அது போல இவர் போட்டிருக்கிற துணியில கூட இவர் பேர்ல இருக்கிற வல்லமை அங்க இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால சில நேரத்தில் ஒரு விசுவாசத்தோடு போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது அவள் சொஸ்தமானால் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். அதுக்குன்னு ஏசு என்ன துணியை பேக்கெட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாரா? ஓ, இந்த அங்கியை தொட்டு தான் சொஸ்தமானால். அந்த அங்கி மட்டும் கிடைச்சிருந்தது நான் யார்கிட்டயாவது இன்னைக்கு எந்த அங்கி அவ தொட்டால் அது கிடைச்சிருந்தா இன்னைக்கு கந்த கோலம் ஆக்கிட்டு இருப்பாங்க. அதை எத்தனை கோடி ரூபாய்க்கு வித்திருப்பாங்கன்னு தெரியாது. துண்டு துண்டா போட்டு இவ்வளோண்டு துண்டை கொடுத்தாலே போதும் வாங்கிட்டு போறதுக்கு ஆளு இருப்பாங்க பாருங்க. இது ஒரு அற்புத அங்கே இதை தொட்டு தான் சவமாச்சு, நீ தொட்டு தான் சவமாகமா பாரு அப்படின்னு இதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சிருக்கிற ஆள்லாம் நிறைய பேர் இருப்பான். இப்படி சூப்பர் ஸ்டிஷன் நிறைய இருந்துட்டு இருக்குது பாருங்க. இவங்க அது மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுவின் நாமத்தை சூப்பர் ஸ்டிஷஸா இவர் இயேசுவின் நாமத்தை சொல்லி தானே பண்றாரு. அப்ப நாம அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம்னு சொல்லிட்டு இந்த 7 பசங்களை கிளம்புனானுங்க பாருங்க. போய் அந்த பிசாசிட்ட சொல்லி பார்த்தானுங்க. அந்த பிசாசு கேட்குற மாதிரி இல்லை. இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீ யாருன்னு சொல்லி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுச்சு. 7 பேர் பாருங்க, அவன் ஒரு ஆள். சீனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். பிரசங்க யாருன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். அதை நான் இமேஜின் பண்ண, நீங்களும் கொஞ்சம் இமேஜின் பண்ணு. 7 பேரும் ஒரு ஆள் உண்டு இல்லைன்னு ஆக்கி துண்டை காணும் துணியை காணும்னு எல்லாம் நிர்வாணமாக ஓடுகிற அளவுக்கு ஆகிவிட்டது. ஏன்னு சொன்னா இது அப்படி வேலை செய்யறது இல்லை. இன்னைக்கு கேட்குறீங்க, நான் எதை இதுக்கெல்லாம் சொல்றேன்னு சொன்னா அதிகாரத்தை பற்றி பிரசங்கம் பண்றேன், எப்படி ஆளுகிறது என்பதை பற்றி பிரசங்கம் பண்றேன். இங்க வந்து ஏதோ ஒரு ஃபார்முலா கேட்குற மாதிரி கேட்டு போயிட்டு அவர் சொன்னார் நம்மளாம் ஆளை பிறந்தவர்ன்ட்டாரு, நம்ம அதிகாரம் செலுத்தணுட்டாரு, நான் இன்னைக்கு போய் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்து அப்புறம் வேற ஏதாவது ஆக போகுது. அப்படி ட்ரை பண்ற ஒன்று அல்ல இது. இது வந்து சும்மா ஒரு மந்திரம் மாதிரி நாங்கள் ஒன்றும் சொல்லி தரல, ஆளு அதிகாரம் செலுத்துன்னு சொல்லி. இது வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து அவருக்காக வாழ்ந்து இல்லைங்களா, மீட்கப்பட்டவர்களாக இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனை அறிந்து கொண்டு அவர் நடத்துகிறபடி காரியங்களை செய்வது, அதுதான் ஆள்றத ஒழிய சும்மா நாங்கள் ஒரு ஃபார்முலாவா சொல்லி தந்துட்டு இருக்கிறோம். இங்கே நீங்கள் எதை எடுத்துட்டு போய் எப்படி பண்ணீங்கன்னா இது 1 இது 2 இது 3 இந்த 3 பாயிண்ட்ஸ் பண்ணீங்கன்னா சரியா போயிடுன்றேன்னா அப்படிலாம் சொல்லி தர்றதே கிடையாது. இதை சொல்லலைன்னா வம்புல வரும்னு தான் இதை சொல்லித்தரேன் நான். என்ன பிறகு சொன்னீங்க ஆளு, கடைசியில் ஆண்டேன், கடைசியில் அரை வாங்கிட்டு தான் வந்தேன்பாங்க. எப்படி பண்ணணுமோ அதை அப்படி செய்யணும். எங்கிருந்து வருது? பவுல் வந்து ஒரு அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், கர்த்தருக்காக வாழுகிற மனுஷன், இரத்தத்தால் கழுவப்பட்ட மனுஷன், தேவனுடைய நாமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மனுஷன். அது வேலை செய்யுது. ஒரு சாதாரண விசுவாசி கூட இயேசுவின் நாமத்தில் அவன் செல்லும் போது, தேவனோடு கூட ஐக்கியத்தில் அவன் செல்லும் போது, கர்த்தர் அவனை நடத்தி அவன் போய் ஒரு காரியத்தை செய்யும் போது, நான் சொல்லுகிறேன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமா அது வேலை செய்யும். ஆனா இது வந்து சும்மா சகட்டு மேனிக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா மாதிரி, ஏதோ ஒரு சின்ன ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் கேட்ஜெட் மாதிரி எடுத்து உபயோகப்படுத்துகிறதுக்கு இது ஒன்றும் உங்க கையில விளையாட்டு பொருள் கிடையாது. அப்புறம் இந்த பசங்களுக்கு ஆன மாதிரி ஆயிடக்கூடாது. ஹலோ, விளையாட்டு பொருள் கிடையாது பாருங்க. அப்ப எது நம்ம முக்கியத்துவப்படுத்துறோம்? ஆமா, ஆளணும், அதிகாரம் செலுத்தணும். ஆனா அதை காட்டிலும் பெரிய காரியம் என்னென்ன, உங்களுடைய ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவரால் நடத்தப்படுகிறீர்களா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களை என்ன செய்ய சொன்னார்? அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? நீங்க இன்னைக்கு பேசுற வார்த்தை அவர் சொல்ற வார்த்தையா? நீங்க இன்னைக்கு செய்கிற காரியம் அவர் செய்கிற கிரியா? நீங்க போற இடம் அவர் சொன்ன இடமா? நீங்க செய்கிற காரியம் அவர் சொன்ன காரியமா? அவர் சொன்ன காரியத்தை செய்து அவர் சொன்ன காரியத்தை பேசினால் நிச்சயமாக அதிகாரம் வேலை செய்ய. அப்படித்தான் இது வேலை செய்ய ஒழிய வேற எப்படியும் வேலை செய்ய முடியாது. இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தை இவனுங்க நினைச்சுக்கிட்டானுங்க ஏதோ ஜி பூம் பா அப்படின்ற மாதிரி. போய் இயேசுவின் நாமம் பவுல் சொல்ற இயேசுவை யூஸ் பண்ணி பார்த்தா படார்னு 2 ஒட்டிச்சது. அதெல்லாம் வேலை செய்யாது. இது ஒரு மேஜிக் இன்கான்டேஷன் கிடையாது. இது சும்மா ஏதோ ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி கிடையாது. இது வந்து உண்மையாகவே அதிகாரத்தை பெற்றவன் நான், என்ன ஆவியானவர் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த சொல்றார். இந்த சூழ்நிலையில இப்படிதான் செய்யணும் நான், ஆகவே நான் செய்கிறேன், இயேசுவின் நாமத்தில் செய்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் செய்கிறேன்னு சொல்லி அப்படி செய்யும் போது நிச்சயமாக இது வேலை செய்கிறது. 2 தீமோத்தேயு 1:12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் நல்ல கவனிங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எல்லாம் சொல்லுங்க அறிவேன்.
யார் அறிவேன்றாரு? எனக்கு வேத வசனம் அறிவேன்றாரா? வேத வசனத்தை அறிவார், ஆனால் அதை சொல்லலை அவர். அவரை அறிவேன். யார் அறிவேன்? என்னுடைய கர்த்தரை, யாரை நான் விசுவாசித்திருக்கிறேனோ அவரை அறிவேன். எனக்கு இந்த ஸ்கிரிப்சர்லாம் தெரியும், எனக்கு எங்கெங்க எந்த வசனம் இருக்குன்னு தெரியும். அப்படி கிடையாது பாருங்க. நிறைய பேர் வசனம் சொல்லுவாங்க, ஆனால் அவரை தெரியாது. ஹலோ, ஏன்னா வசனம் சின்ன வயசுல அடிச்சு காதை முறுக்கி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால சில வசனம்லாம் தெரியும், பைபிளில் எதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் அவரை தெரியாது. அப்போ பாருங்க, இது அவரை அறிந்து வைத்திருக்கிறதுனால நடக்கிற ஒரு காரியம் பாருங்க. அதனால தான் அவர் முதல் நாளே அந்த அசுத்தாவி பிடித்த பெண்ணை விடுதலை ஆக்கல, காத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் இவர் அவரை அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணிட்டு இல்லை அவர் இயேசு அறிந்திருக்கிறார். அவர் இயேசுவோடைய கூட மூவ் பண்ணுறார். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறபடியே செய்துட்டு இருக்கிறார். ஆவியானவர் எதை எப்போ செய்ய சொல்கிறாரோ அப்போ அதை செய்கிறார். எப்போ எதை பேச சொல்கிறாரோ அப்போ அதை பேசுகிறார். நீங்கள் படித்து பாருங்கள், அதே 16ஆம் அதிகாரத்துலாம் படித்து பாருங்கள். இவர் ஒரு இடத்துக்கு போகலான்னு கிளம்புறாரு, ஆவியானவர் வேணான்றாரு. வேணான்னு சொல்லிட்டு எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போகிறாரு. இவர் ப்ரோக்ராம் எல்லாம் மாற்றிக்கிட்டு கடவுள் எங்கே நடத்துகிறாரோ அங்கே போகிறார். அப்படி தான் அந்த ஊருக்கே வந்தாங்க அவங்க. இதெல்லாம் வாசித்து பாருங்கள். பவுல் தான் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போயிட்டு ஏதோ பேசிக்கிட்டு என்னத்தையா பண்ணிக்கிட்டு கிடக்கிறவரில் ஆவியானவரோடு நெருக்கமாய் வாழ்ந்து அவர் சொல்லுகிற காரியங்களை செய்கிறவராய் அவர் இருந்தார். அதனால தான் பாருங்க, நாம் எல்லாம் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்? நம்ம நடத்தும்படியாக. எங்கே போக வேணும், என்ன பேச வேணும், என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பிக்கும்படியாக தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கார், நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். நம்ம விட்டு அவர் போக மாட்டார், நமக்குள்ளே இருப்பார்னு சொன்னார். நம்ம கூடயே தங்கி இருப்பார். எதுக்கு? சும்மாவா? கிடையாது. நம்ம நடத்தும்படியாக, நமக்கு எல்லாத்தையும் போதிக்கும்படியாக, சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும்படியாக, நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுன்றதுல எனக்கு ஒரு ஞானத்தையும் அறிவையும் தந்து என்னை ஏவும்படியாக, என்னை நடத்தும்படியாக தான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் ஒரு ஃபார்முலாவை கத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த இவரை நான் அறிவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு வரணும். நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேணும். என்னுடைய கவனமெல்லாம் எங்கே இருக்கணும்? கர்த்தரோடு கூட ஐக்கியம், அவரோடு கூட உறவு, அதில் இருக்க வேணும். அப்போ பாருங்க, அதிகாரம் செலுத்துவது என்பது ரொம்ப சுலபமாக அது. ஏன்னா அவர் செய்கிற நேரத்தில், அவர் சொல்கிற நேரத்தில் கரெக்டாக காரியங்களை செய்வோம். அது நிச்சயமாக வேலை செய்யும்.